கட்சியிலையுமே தொண்டர்கள் இல்ல, நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாரு, தொண்டர்கள் ஒரு பக்கம் இல்லைங்கிறாங்க. யாருமா அந்த இவர் பன்னீர்செல்வம் பழைய டீ கடை ஓனரே சொன்னாரா? அவருக்கு முன்னாடி அப்படி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்களா? இன்றைக்கி இப்போ உங்கள் சேனலில் கொஞ்சம் தயவு செஞ்சு போய் ராயப்பேட்டை ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த ரோடு 2 பக்கமும் க்ளோஸ். இன்றைக்கி தான் அந்த விருப்ப மனு மொதல் நாள். இன்றைக்கி அவ்வளோ கூட்டம். பொதுச்செயலாளர் அவர்கள் வாங்குறதா இருந்தது. அங்கே கட்டுக்கிடங்காக கூட்டம் வந்ததுனால 2ஆம் நிலை தலைவர்களை வாங்க சொல்லிட்டார். அவருக்கு வேற ஒரு பணி இருந்ததுனால தொண்டர் நான் கேட்குறேம்மா, 4 வருஷமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு உங்களுக்குலாம் அதிமுகவில் என்ன நடக்குது, அதிமுகவில் பழனிசாமி இன்றைக்கி கோச்சிக்கிட்டு இப்படி மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிட்டு போனாராம இதையே பேசிகிட்டு இருக்கிறீங்களே, ஒரே ஒரு கிளை செயலாளர் யாராவது இந்த பக்கம் இருந்து திமுகவுக்கு போனாங்களா? அன்வர் ராஜா யார்? அன்வர் ராஜா அவர் நல்ல முஸ்லீம். வேற பதில் அடுத்த விஷயத்துக்கு அதிமுக நல்ல முஸ்லீம்னு சொல்லிட்டேன். அவருக்கு அங்கே அதிமுக தொண்டருங்கிறதோட தன் முஸ்லீமாக அவர் நிரூபிக்கிட்டார். அவர் வசதியான இடத்துக்கு போயிருக்கார். நடிக்கிறவன் தான் எனக்கு பிடிக்கும், மைனாரிட்டிகளுக்கு நான் நல்லது பண்ணுற மாதிரி நடித்து அவங்கள கொண்டு போய் ஈர துணியில் தலையில் நினச்சி போட்டு அப்படியே முறுக்கிற திமுகவை தான் எனக்கு பிடிக்குன்னு தன்னை ஒரு நல்ல எம்ஜிஆர் தொண்டர், நல்ல புரட்சி தலைவியோட தொண்டருங்கிறத விட நல்ல முஸ்லீமாக அவர் தன்னை காமிச்சிக்கிட்டார். அடுத்ததுக்கு வாங்க.